பிரைஸ் அல்லேலூயா. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் அதிகாலை ஆராதனையில் வேதாகமத்தில் இருக்கிற தாவரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். மரம், செடி, கொடிகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்றேன், வேதாகமத்தில் எத்தனை தாவரங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது? 154 தாவரங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இதில் ஒவ்வொரு தாவரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் தேவதாரு விருட்சத்தை குறித்து 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தூதாயின் கனியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தூதாயின் கனி, தூதாயின் செடியை குறித்து இந்நாளில் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் தூதாயின் கனியை குறித்து, செடியை குறித்து 4 இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்று, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 17ஆம் வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த 4 இடங்களில தான் இந்த தூதாயின் கனி செடியை குறித்து சொல்லப்படுது. திரும்ப சொல்றேன், தூதாயின் கனியை குறித்து முதல் குறிப்பிடப்பட்டு இருக்கிற இடம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல. வேறு எந்த மருத்துவம் குறிப்புல இல்லாத ஒரு காரியம் முதல்ல எதில் குறிப்பிடப்பட்டதுன்னா வேதாகமத்துல தான் இந்த தூதாயின் கனியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இந்த தூதாயின் என்பது எபிரேய சொல். எபிரேய எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் கொண்ட இந்த தூதாயும் என்ற வார்த்தை தான். இது மொழிபெயர்க்கல, அப்படியே எடுத்து என்ன பண்ணனா தூதாயும் என்று சொல்லினோம்னா இது தமிழ் வேதாந்தத்தில் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த 6 எழுத்துல கடைசி 3 எழுத்து தாலே, வேவ், டாலே, இந்த 3 எழுத்தை குறித்து தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் நடத்திருக்கிறேன். எபிரேய எழுத்து எத்தனை எழுத்து? 22 எழுத்துக்கள். இதில் 4வது எழுத்து தான் டாலேத்து, 6வது எழுத்து தான் வேவ், 4வது எழுத்து தான் டாலேத் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். கடைசியாக சொல்லப்பட்டு இருக்கிற டாலே, வேவ்ஸ், டாலேத், இந்த 3 வார்த்தையில தான் இந்த பழத்துடைய பொருளே நம்ம அடங்கியிருக்கு. இந்த 3 எழுத்துல தான் இந்த பழத்துடைய பொருளே அடங்கியிருக்கிறது. இதை பிற்பாடு நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, நீங்கள் கவனமாக கேட்டால் தான் இது உங்களுக்கு புரியும். வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்கலாமா? சரி, நான் இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லிடுறேன். இந்த தூதாயும் கனி மருத்துவம் வேதத்தில் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம முதல்ல பார்த்துட்டு பிற்பாடு வாசிக்கலாம். இந்த தூதாயின் கனி இஸ்ரவேலில் இருக்கிறவங்க கொண்டு போய் தங்கள் படுக்கை அறையில் நம்ம வைப்பாங்க. திரும்ப சொல்கிறேன், வேதாகமத்தில் இந்த தூதாயின் கனி எந்த மருத்துவத்துக்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த தூதாயின் கனியை இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்க பறித்து கொண்டு போயிட்டு தங்கள் படுக்கை அறையில் நம்ம வைப்பாங்க. இந்த பழம் தானாக வெடித்து, இந்த பழத்துடைய நிறம் பார்த்தீங்கன்னா ஒன்று மஞ்சள் இருக்கும் அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனுடைய கனி பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் செடி இருக்குது இல்லையா, பச்சை கலரில், அதனுடைய கனி அந்த சைஸ்லாம் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இந்த வடிவத்தில் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனுடைய காய். தேவப்பிள்ளைகளே, இந்த கனி அந்த படுக்கறையில் தானாக வெடித்து அதிலிருந்து வருகிற வாசனையானது. உன்னத பாட்டு 7:13 வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 7:13 கொஞ்சம் வாசிப்போம். உன்னத பாட்டு, தூதாயின் பழம் பாருங்க, தூதாயின் பழம் வாசனை வீசும் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது படுக்க அறையில் வைத்த உடனே தானாய் வெடித்து அதிலிருந்து வருகிற வாசனையானது, அதை ஆணும் சரி பெண்ணும் சரி முகரும் போது நடக்கிற சம்பவம் என்னன்னா, முதலாவது பெண்ணுக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்றேன். பெண்கள் அந்த தூதாயின் கனி வெடித்து அதிலிருந்து வருகிற வாசனை நுகரும் போது கர்ப்பத்தில் இருக்கிற கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன தீரும். இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, நீர் கட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆகவே தான் கர்ப்பம் தரிக்க முடியல என்று சொல்லுகிறது போல, தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட பிரச்சனை
பெண்களுக்கு இருந்தாலும் இந்த தூதாயின் கனியை வாசனை நுகர்ந்த உடனே கர்ப்பப்பையில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கி அந்த கர்ப்பப்பை ஆரோக்கியமாகி கர்ப்பம் தரிக்கிற ஆயத்தத்துக்கு எது கொண்டு போகும்னா இந்த தூதாயின் கனி நம்மனை கொண்டு போகும். ஆகவேதான் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, இந்த தூதாயின் கனி கர்ப்ப பிரச்சனையை நீக்கி அதனுடைய வாசனை கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஆயத்தத்தை அந்த கர்ப்பத்துக்கு எது உண்டு பண்ணுது? தூதாயின் கனி உண்டு பண்ணுது. இங்க கோதுமை அறுவடை நாட்கள்ல ரூபன் வயல்வெளியில போயிட்டு கோதுமை அறுவடை செய்கிறார். அறுவடை செய்து கொண்டு இருக்கும்போது வயல்வெளிக்கு வெளியில இந்த தூதாயின் கனியை பார்த்து பறைத்து கொண்டு வந்து தன் தாயாகி லேயாள் இடத்துல கொடுக்கும்போது இதை யாரு பார்க்குறாங்கன்னா அவருடைய சித்தி ராகேல், மலடியா இருக்கிற ராகேல். நம்மனா இதை பார்த்த உடனே ராகேல் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்போது ராகேல் லேயாளை நோக்கி எனக்கு கொஞ்சம் தாய் என்று சொல்றாங்க. காரணம் என்னன்னா தேவ பிள்ளைகளே, இந்த தூதாயின் கனியுடைய வாசனை நுகர்ந்தா என் மலட்டு தன்மை நீங்கிடும் என்பதற்காக தான் ரூபன் கொண்டு வந்ததான அந்த கனியை லேயாள் இடத்துல போயிட்டு ரூபனுடைய சித்தி ராகேல் என்ன பண்றாங்க, எனக்கு அந்த தூதாயின் கனியில கொஞ்சம் என்ன பண்ண தாய் என்று சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த ஆதியாகமும் 30ஆம் அதிகாரத்துல அடிக்கடிக்கு தூதாயின் கனி என்று வரும். ஆனாலும் கூட ராகேலுக்கு தூதாயின் கனியில குழந்தை பிறக்கலன்னு தேவ பிள்ளைகளே. ஆகவேதான் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமும் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. அப்போது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, ராகேல் அம்மா மலடியா இருக்கிறாங்க, லேயாளுக்கு குழந்தை பிறந்துங்கன்னே இருக்குது. இவங்க மலடியா இருக்கிறதுனால இவங்க சொல்றாங்க, கோபம் அடைந்து எனக்கு பிள்ளை கொடுத்தா கொடு யாக்கோபு, இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன்னு சொன்னோன்னே யாக்கோபு கோபம் அடைந்து, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையில பிள்ளை பேற்றுக்காக என்னதான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் கர்த்தர் தாங்க பிள்ளையை கொடுக்கிறவர். ஆமாங்க, பிள்ளையை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன், கவனிக்கலாம். ஒருவேளை ஆண் நிமித்தம் தான் பிள்ளைகள் பிறக்கணும் என்று மருத்துவ ரீதியா சொன்னப்பட்டான கூட எத்தனை ஆண்கள் மலடா இருக்கிறாங்க. எல்லாம் மலடா இல்லாம 2 பேருக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க விந்தணுக்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் கூட குழந்தை இல்லாம இருக்குது. தெய்வ பிள்ளையை கொடுக்கறது யாருன்னா கர்த்தர் தான் கொடுக்கணும். அதை தான் சொல்றார், நானா உங்க கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், பிள்ளையை கொடுப்பதற்கு நான் தான் தேவனா என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பிள்ளையை கொடுக்கறது யாருன்னா கர்த்தர் மட்டும்தான். சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தாதான் பிள்ளை பெற்ற நம்மளாம் உண்டாகும். இப்ப பாருங்க 30ஆம் அதிகாரத்துக்கு வந்துங்க. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் வாசிக்க வேணாம், சங்கீதம் 127:4 சாலமோன் பாடும்போது சொல்றாரு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் கொடுக்கிற பலன் என்று சொல்லி பார்க்கணும். கர்ப்பத்தின் கனி யாரால வரணும்? கர்த்தரால தாங்க கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரங்க பிள்ளைங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிஃப்ட்டுங்க பிள்ளைங்க. இது மனுஷனால மருத்துவத்தினால முடியவே முடியாது. எத்தனையோ பேர் மருத்துவம் பார்த்து லட்சக்கணக்கில் செலவைத்து ஒன்றும் பலன் இல்லாம அதை தன்னை மாய்த்து கொண்டவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இதை தான் சொல்றாரு இந்த 30ஆம் அதிகாரத்துல, தூதாயின் கனி என்று வந்தாலும் கூட ராகேலுக்கு குழந்தை இல்லை. அதுக்குதான் யாக்கோபு சொல்றாரு, நான் தான் தேவனா, கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே கவனிக்கலாம், கர்த்தர் நினைத்தாதான் பிள்ளை பெற்று ஒரு பெண்களுக்கு உண்டாகும். எத்தனையோ பெண்கள் பிள்ளைகளை தள்ளி போடுறாங்க, இல்லைன்னா கருக்கலைப்பு செய்யறாங்க. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கும் போது அந்த கிஃப்டை நம்ம வாங்கலைன்னா அதுக்கு பிற்பாடு என்னதான் குட்டிக்காரனா அடிச்சாலும் கிடைக்காதுங்க. ஆண்டவர் எப்போ நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரோ அப்போ செய்யணும்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன், அவங்க நர்ஸ், வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன், ஒரு 4 வருஷம் குழந்தைய நான் தள்ளி வச்சு அதுக்கு பிற்பாடு நான் என்ன பண்ண போகிறேன், நான் குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு திருமணமாகி புருஷனோடு இருக்கும்போது கருத்தரிக்கக்கூடாத உண்டான அந்த தடைகளை உண்டு பண்ணின்னு தான் இருந்தாங்க. வேலை கிடைச்சது, போனாங்க. 4 வருஷம் கழிச்சு வரும்போது அவங்களுக்கு உதிரப்போக்கு நின்று போச்சு, குழந்தையே இல்லை. அதனால் கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கணும். குழந்தை என்ன பண்ணோம், கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கணும். அதை கலைக்கவோ கலைக்கிறது அது கொலை. அப்படியேப்பட்டவங்க பரலோகம் போகவே முடியாது. கொலை பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பிற்பாடு ஆண்டவர் கொடுக்கும் போது வாங்கணும். மனுஷனால் கொடுக்க முடியும்னா யாக்கோபு சொல்லியிருப்பார், இதோ இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேம்மா, கர்த்தர் உனக்கு நான் உனக்கு பிள்ளைய தரேன்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் அல்லவா, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொல்லுகிறார். ஆமே. சரி, வாசிக்கலாமா? 22 23, ஆதியாகமம் 30 22 23 கவனிங்க, வாசிங்கம்மா. பாருங்க, தேவன் நினைச்சதுனால தான் ராகேலுக்கு தேவன் செவி கொடுத்து அவர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லப்படுகிறார். ஆமே. அதனால கர்த்தர் நினைக்கணுங்க. கர்த்தர் நினைச்சாதான் பிள்ளை பெற்று உண்டாகும். கர்த்தர் கொடுக்கும் போது பிள்ளை பெற்று கர்த்தருடைய பிள்ளைங்க வாங்கணும். இதுதான் தேவன் ராகேலை நினைத்தறினா அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி என்ன பண்ணாராம், செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லுங்க. 1 சாமுவேல் புத்தகத்துக்கு எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்துக்கு வந்துடலாம். 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு வந்துடலாம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். இங்கே அண்ணாளம்மா கூட குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத பட்சத்தில் நாச்சியார் பெலினார் என்றவங்க அண்ணாவை நிந்திக்கிறாங்க. வாசிங்கம்மா. 5. புருஷன் நல்ல புருஷன், எல்கானா அருமையான புருஷன், அண்ணாள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. பாருங்க, பலி பொருள்ல சீலவல போயிட்டு பலி செலுத்துகிற பொருள்ல எடுத்துன்னு ரெட்டிப்பான பங்கு கொடுக்குறாரு. அருமையான புருஷன், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு இருப்பது அதிகமல்லவான்னு சொல்றாரு. ஆனாலும் கூட அண்ணால மாதிரி ஏற்கவே இல்லை. 6ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தா தான் பிள்ளை பிறக்கும், கர்த்தர் அடைச்சா பிறக்கவே பிறக்காதுங்க. இதனால புருஷன் என்னதான் சிநேகித்தாலும் கூட, அன்பு செலுத்தினாலும் கூட யாரால தான் பிள்ளை பெற்று உண்டாகுது? கர்த்தரால மட்டும்தாங்க உண்டாகுது. கர்த்தரால மட்டும்தாங்க உண்டாகுது. இதை தான் சொல்றாரு, கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறாரு சொல்றாரு. 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனத்துல அண்ணாளம்மா போயிட்டு சீலோவில் போய் ஜெபம் பண்றாங்க பாருங்க. வாசிங்கம்மா. சேனைகளின் கர்த்தாவே, கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளி கவனிக்கலாம், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இப்ப பொருத்தனை பண்ணி செபிக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானா அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உம்முடைய சமூகத்தில் அவன் பணி செய்வான் என்று ஒப்பு கொடுக்குறாங்க. 11ஆம் வசனம் பொருத்தனை ஜெபம் பண்ணுங்க பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 1:5 நல்ல புருஷன், அதனால தான் ரெட்டிப்பான பங்கை தரார். 6ஆம் வசனத்துல கர்த்தர் அண்ணாவுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். 11ஆம் வசனத்துல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, நீர் கொடுக்கிற பிள்ளைய தேவனே உமக்கே கொடுக்கறன்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க பாருங்க. பொருத்தனை ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டார், நிச்சயமா கேட்பார். ஆதியாகமம் 28:22 கூட யாக்கோபு பொருத்தனை பண்றார், நான் போகிற இடமெல்லாம் என்னை காத்து நீங்க சொன்னபடி எனக்கு வாக்கு தத்தங்களின்படி எனக்கு செய்து உண்ண ஆகாரம் உடுக்கும் உடையும் கொடுப்பீரானா நீ தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமாக தருவேன் என்று பொருத்தனை பண்ணார். எல்லாரும் காட்டிலும் செல்வ சீமானம், ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபு கர்த்தர் செல்வ சீமானம் மாற்றினார். ஆமே. பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஒரு கர்த்தரும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா யாக்கோபை யார் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் மட்டும்தாங்க ஆசீர்வதித்தார். அதனால இங்க 3 பேர்ல யாரு முற்பிதாக்கள பணக்காரன்? யாக்கோபு தான். ஆமே.
சரி, கவனிக்கலாம். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? 19 1 சாமுவேல் 1:19. 1 சாமுவேல் 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம்? நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கணும். கர்த்தர் நினைச்சாருன்னு இத்தனை நாள் எல்கானா தன் மனைவி அறியலையா? சயனித்தார். எப்போ கர்த்தர் நினைக்கிறாரோ அப்பதான் கர்ப்பம் தரிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆனா சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்நாட்கள் ஆசாரி ஊழியம் சரியில்லை, ஏலியும் சரியில்லை, வேத வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கலை. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை கிடைப்பதற்கு அபூர்வமா இருந்தது. பிள்ளைகளும் சாட்சியா இல்லை, உபச்சாரத்தில் இருந்ததுனால தான் கர்த்தர் 6வது 16வது தலைமுறை வரைக்கும் நீங்கள் என்னாகமும் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தோம்னா, கோரா அவங்க யாருன்னா மோசவுடைய சித்தப்பா கோரா. இவங்க தான் அந்நாளில் அவங்களும் லேவி கோத்திரம் தான். அவங்க மோசக்கு விரோதமாக நின்றதுனால பூமி விழுங்கி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்க நினைக்கிறாங்க, இப்பேற்பட்ட பாவி யாரையும் இது மாதிரி பூமி விழுங்கி போடலையே, இவங்களை விழுங்கி போட்டது, இவங்க நம்ம கானானுக்கு போனாலும் கோராக லேவி கோத்திரமா இருந்தாலும் இவங்களுடைய வம்சம்னா செய்யக்கூடாது, ஆசாரி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. பிற்பாடு 16 தலைமுறை தாண்டி 17வது தலைமுறை சாமுவேலை கர்த்தர் ஆசானாக எடுத்துக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அதனால கர்த்தர் நினைச்சாதாங்க பிள்ளை. ஆண்டோடைய பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ கர்த்தரை நினைச்சாதான் கர்ப்பத்தின், கர்த்தரை நினைச்சாதான் ஆசீர்வாதம், கர்த்தரை நினைச்சாதான் நம்முடைய நிந்தைகள் மாறும். சரி, முதலாவது காரியம், பெண்களுக்கு எதற்காக இந்த தூதாயின் கனி பயன்படுது என்றது பார்த்தோம். என்ன பண்ணோம்? அந்த வாசனை நுகரும் போது கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி அந்த கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஆயத்தம் கர்ப்பப்பை என்ன பண்ணுது? ஆரோக்கியம் உள்ளதை ஆக்குறது என்று சொல்லி பார்த்தோம். 2வது, ஆண்களுக்கு எதற்காக இந்த தூதாயின் கனி? இந்த படுக்கறையிலிருந்து அந்த தூதாயின் கனி வெடித்து அதிலிருந்து வருகிற வாசனையானது ஆண்கள் நுகரும் போது நரம்பு பலப்படும், பால் உணர்வுகள் என்ன பண்ணால் அவங்களுக்கு அதிகமாய் தூண்டும். இதுக்காக தான் இந்த தூதாயின் கனி மருத்துவ குணம் உள்ளதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். இந்த தூதாயின் என்பது எபிரேய வார்த்தை. இது என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை. 6 எழுத்துக்கள் கொண்ட எபிரேய வார்த்தை தான் தூதாயிம். இது மொழிபெயர்ப்பில் அப்படியே மொழிபெயர்க்கல, இது அப்படியே தூதாயம்னு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இது எந்த பகுதியில் வளர்ந்ததுன்னா, எல்லாரும் கவனிங்க, காத்து கோத்தரத்தார குடியிருந்த பகுதி மத்திய தரைக்கடலை ஒட்டி அவங்க குடியிருந்தாங்க. பாலஸ்தீனியா மத்திய தரைக்கடலை ஒட்டி குடியிருந்தாங்க. இது மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் அதிகமாக இந்த தூதாயின் செடி நம்மனா வளர்ந்தது. ஆமென், கவனிக்கலாம். இந்த செடியினுடைய உயரமே 1 அடி 1.5 அடி உயரம் தான் இருக்கும். நீங்கள் என்னதான் பார்த்தாலும் இந்த செடியில் தண்டே இருக்காது. என்ன இருக்காது? தண்டே இருக்காது. நீங்கள் முள்ளங்கி செடி பார்த்துருக்கிறீங்க, அதில் தண்டு வருதா? இலைக்கு மேலே இலை வருதுல்ல, அதே போல தான் இதுக்கு தண்டே இருக்காது. இந்த தூதாயின் செடிக்கு தண்டே இருக்காது. இலைக்குள்ள இலை 1.25 1 அடி 1.5 அடி உயரத்தில் இது வளரக்கூடியதா இந்த செடி இருந்தது. இதில் இலைகள் மட்டும்தான் இருக்கும். அடர்த்தியான அந்த இலையும் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனா இருக்கும். அடர்த்தியான இலைகள் கொண்டு நம்மனா வளரும். அதில் இருந்து தான் இந்த தூதாயின் கனி நம்மனா வரும். இதனுடைய காய் எப்படி இருக்குன்னு சொன்னேன், சுண்டைக்காய் போல இருக்கும். பழம் மஞ்சள் நிறம், ஆரஞ்சு கலரில் நம்மனா இருக்கும். இந்த தூதாயின் வாசனை நல்ல நல்ல நறுமணமாக இருக்கும், மருத்துவ குணம் நிறைந்ததுமாக காணப்படும். வேதாகமத்தில் தூதாயின் கனியை குறித்து எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன்? 4 இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. சரி,
பாருங்க, நான் இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த தூதாயின் கனி என்னவா பயன்படுதுன்னு பார்த்தோம். பெண்களுக்கு கர்ப்பம் ஆரோக்கியம் உள்ளதாகும், ஆண்களுக்கு நரம்புகளை பலப்படுத்தி பால் உணர்வு உணர்ச்சிகள் என்ன பண்ணால் அதிகமாக தூண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சரி, இங்கே கவனிக்கலாம். நம்ம எபிரேய வேதாகமத்திலிருந்து எபிரேய எழுத்துக்களை 22 எழுத்துக்களை நம்ம தியானித்தோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை நம்ம பார்த்தோமா? ஞாபகம் இருக்குதுங்களா? ஒவ்வொரு அர்த்தமும் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் எண்கள் கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நம்ம தியானித்து இருக்கிறோம். கவனிக்கலாம். இது 6 எழுத்துக்கள் கொண்ட தூதாயம் எபிரேய சொல்லு. இது கடைசி 3 எழுத்தை மட்டும்தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். நேரம் ஆயிடுச்சு, வேகமாக கேளுங்க. இது எபிரேய எழுத்து. 22 எழுத்துல 4வது எழுத்தா இருக்கிற டாலேத் இப்படி வரும். எழுதிங்க, டாலேத். இது 4வது வார்த்தை. 6வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, 6வது எபிரேய எழுத்துல 6வது எழுத்து வேவ். உங்களுக்கு எழுதி போட்டு ஞாபகம் இருக்குதுன்னா அப்படி வரும். வேவ் அப்படி தொரடு மாதிரி அப்படி வளைஞ்சு வரும். வேவ், கவனிக்கலாம். வேவ். கடைசி எழுத்து திருமுன் டாலே. போர்டை பார்த்துங்க, திருமுன் டாலே. உங்களுக்கு சொல்றேன். டாலேத் என்று சொன்னான்னு சொல்லியிருக்கிறேன். வாசல். அர்த்தம் எது? வாசல். வேவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லுங்களேன். ஆணி அல்லது இணைப்புன்னு அர்த்தம். ஆணி அல்லது என்னது? இணைப்பு. இணைப்பு. திரும்பவும் டாலேத்துக்குனது வாசல். கவனிக்கலாம். கடைசி இந்த 3 எழுத்து, 6 எழுத்துக்கள் கொண்ட தூதாயமே கடைசி 3 வார்த்தைகளை பார்க்க போகிறோம். அந்த எபிரேய எழுத்துக்களில் 4வது எழுத்தா இருக்கிற டாலேத்து, 6வது எழுத்தா இருக்கிற வேவு, திரும்ப 4வது எழுத்தா இருக்கிற டாலே. வாசல், இணைப்பு, வாசல். இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களான்னா என்ன சொல்றீங்க? இதே வார்த்தை தான் தாவீதுக்கும் பயன்படுத்தப்பட்டது. தாவீதுக்கு இந்த டாலேத் என்று தான், டாலேத், வேவ், டாலேத்துன்னு தாவீதுக்கும் இதே எபிரேய சொல்லு தான் பயன்படுத்தப்பட்டது. தாவீதுன்னு சொன்னான்னு சொல்லியிருக்கிறேன். நேசம், அன்பு என்று பொருளாக இருக்கிறது. சரி, கவனிக்கலாமா? கவனிக்கலாம். முதல் 4வது எழுத்தாய் வருகிற இந்த எபிரேய எழுத்துல 6 எழுத்துல கடைசி 3 எழுத்துல முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா டாலேத்துன்னு பார்த்தோம். இந்த டாலேத் என்பதுக்கு நான் சொன்னேன் வாசல். இந்த 2 வாசல் வருதா இதில்? முதல் வாசல் பார்த்தீங்கன்னா ஆண் வாசல். யூதர்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டும்போது முன்னாடி இருக்கிற வாசலுக்கு ஆண் வாசல் என்றும் உள்ளே இருக்கிற வாசலுக்கு பெண் வாசல் என்று பெயர் வைப்பாங்க. நீங்கள் ஆதியாகமும் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, தூதன் வெளியே யார் இடத்துல பேசினுக்கிறாரு? ஆபிரகாம் இடத்துல பேசின்னு இருக்கிறார். நான் உன் இடத்துல வருவேன், வரும்போது உன் மனைவி சாரா என்ன பண்ணுவான்? ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க உள் அறையில இருந்து என்ன பண்ணலாம்? நகைச்சாங்கன்னு சொல்லப்பட்டது இல்லையா? அந்த அவங்களுக்குன்னு ஒரு தனி வாசல், ஒரு அறை பெண்களுக்கு யூதர்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கு உள்ள இருக்கிற வாசலுக்கு பேரு பெண் வாசல், வெளியே இருக்கிற வாசலுக்கு பேர்னா வாசல் ஆண் வாசல் என்று பொருள். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு இடையில என்ன இருக்குது? வேவன் சொன்னது இணைப்பு. கவனிக்கலாம். யாக்கோபு என்கின்ற வாசலை ராகேல் என்கின்ற வாசலும் இணைவதற்கு எது காரணமா இருக்குன்னா, வேவ், நேசம், அன்பு, இணைப்பு தான் காரணமா இருக்குது. இது இணைஞ்சதுனால தான் அவங்களுக்கு என்ன உண்டாயிடுச்சு? பிள்ளை பிறந்ததை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 2 வாசலை இணைக்குவதற்கு எது காரணமா இருக்குது? 2 எழுத்துக்கு நடுவுல டாலேத், டாலேத் நடுவுல என்ன எழுத்து இருக்குது? வேவ், இணைப்பு. இணைப்பு என்பதற்கு அன்புன்னு கூட சொல்லலாம்.
அப்போ யாக்கோபையும் லேயால இணைச்சது எது? மன்னிக்கணும், யாக்கோபையும் ராகேல இணைச்சது எது? அன்பு தான் இணைச்சது. அன்பு இணைச்சதுனால தான் தேவ பிள்ளைகளை அவங்களுக்கு என்ன வந்தது? பிள்ளைகள் பெரும்படி கத்தனவன செய்தா. ஆமென், அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, யூடியூப்ல கூட அந்த வார்த்தைகளை கேட்குறாங்க. எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பிள்ளை இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை கேட்குற, யூடியூப்ல கேட்குற ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தரை விசுவாசிங்க. மருந்து மாத்திரை எடுங்க, அது தவறு இல்லை. கர்த்தர் நினைச்சாதான் பிள்ளை கொடுக்க முடியும். எத்தனையோ பேருக்கு எல்லாம் சரியா இருக்குது, பிள்ளை இல்லை. எத்தனையோ பேர் ஆரம்ப நாட்களில் கர்த்தரை அறிந்து தவறு செஞ்சதுனாலும் பிள்ளை இல்லை. கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கலை, பிற்பாடு கருக்காரிப்பு செஞ்சதுனால கூட கர்த்தர் கோபப்பட்டு கருப்பத்தை அடைச்சிருக்கிறார். பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், இனி நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன், எனக்கு கொடுக்குற பிள்ளைகள் அது உம்முடைய பிள்ளைகள், பொருத்தனை பண்ணிச்சோம் நம்ம நிச்சயமாக கர்ப்பத்தின் வாசல் ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ 2 வாசலை எது இணைக்குது? அன்பு, வேவு தான் இணைக்குது. ஆமென். சரி, ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படியலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே உடைய வேதத்தை தியானிக்க, இந்த அதிகாலையில ஆண்டவரே உம்முடைய அன்பு குறித்து நாங்கள் பார்க்க, என் தகப்பனே நீங்கள் பாராட்டி நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவனே, நீங்கள் பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகால ஆராதனைக்கு வந்து தேவாலயத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் தீமைக்கும் போராட்டங்களுக்கும் விலக்குங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்ப்பத்தின் வாசலை ஆண்டவர் நீங்க திறப்பீராக. கர்ப்பத்தின் வாசலை ஆண்டவர் நீங்க திறப்பீராக. ஆண்டவர், கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் உமக்கு ஏற்றபடி இல்லையானாலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ரட்சிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். வாய் நடத்து, தொடர்ந்து உமது கரை இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வர்மராது. ஆமென்.